சொல்லபடி எவ்வளவு ஆர்வமா வந்து 2 மணி வரைக்கும் உட்காந்துருக்காங்க. 2 மணிக்கு என்னால வந்து நான் முன்னாடியே வந்து என்னால வந்து சொல்ல முடியல. அதனால தயவாக மன்னிங்க. இந்த உள்ளத்தின் உதவிகர திட்டத்திற்கு வந்திருக்கும் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னும் நீங்க வராத இருக்கிறவர்களும் வீட்டில் தயவாக வாங்க. இந்த திட்டம் எப்படிப்பட்டது என்று இந்த வாய்ப்பை வந்து நழுவ விடாதீங்க. சரிங்களா? இது வந்து இந்த திட்டத்தின் நோக்கம் என்னன்னா, நம்ம வந்து பிறருக்கு உதவி வாங்காம மற்றவங்களுக்கு உதவி செய்வது எப்படி? சரிங்களா? அதுதான் திட்டம். நம்ம எல்லாரும் உதவி செய்ய முடியும். ஏன் முடியாது? இப்ப அந்த இடத்துல வந்து ஒரு பொருளை வச்சிருக்கிறார், அதை போய் எடுக்க சொன்னாங்கன்னா நினைச்சு இருக்கிறீங்க, டக்குனு போய் எடுக்க முடியும். உட்கார்ந்து இருக்கிறீங்க, வர முடியுமா? சொல்லுங்க. எழுந்திருச்சு வந்து எடுக்கிறதுக்குள்ள நின்றுட்டு இருக்கிறீங்க, எடுத்துருவாங்க. அதுக்கு என்ன போகணும்? சாமிகிட்ட வேண்டாம். இது வந்து மதத்தை பார்க்கறது கிடையாது. சரிங்களா? சாமிக்கு என்ன வேண்டாம்? நம்ம நல்லா இருக்கணும், வேலை செய்யறவங்க நல்லா வேலை செய்யணும், மேன்மே இருக்கணும், அப்படிதான் வேண்டாம். அப்ப அந்த மேன்மே இருக்கணும், நல்லா இருக்கணும் அப்படின்னு வேண்டாம். அதை கடைபிடிக்கிறோமா? அப்ப நம்ம என்ன செய்யணும்? நம்ம கை மேல இருக்கணும். எப்பவுமே வாங்கக்கூடாது யாருக்குமே. சரிங்களா? நான் எல்லாருக்கும் கொடுத்துதான் பழக்கம். நம்ம கொடுக்க முடியும். கடவுள் எல்லாத்துக்கும் திறமை கொடுத்துருக்கிறாரு, உழைப்பு கொடுத்துருக்காரு. இந்த வயசு வரைக்கும் எனக்கு வந்து உடம்பு சரியில்லாம இருந்ததில்லை. இன்னைக்கு கடைக்கு வேலைக்கு போனா ஓனருக்கு நான் நிர்வாகம் பண்ணுவேன். எல்லாமே தெரியும். இன்னைக்கு வேலைக்கு போவீங்கன்னா ஐயோ இந்த பொண்ணு வரலையே, இது எப்படி நம்ம வந்து சரி பண்ணுறது அப்படின்னு எதிர்பார்ப்பு இருக்கு. இப்ப இங்க வந்திருக்கிற உங்களுக்கு யூஸ் தான் இருக்கிற ஒன்றும் வந்து இது, அதாவது வந்து இதுக்கா வந்து வீணாக பேசு அப்படிங்கிறதாலே கிடையாது. நான் வந்து அந்த இடத்துல நிர்ணயம் பண்ணியிருந்தேன். ஆனா ஏன் இந்த இடத்துல வந்து எத்தனையோ பக்கம் உதவிகள் பண்ணியிருந்தேன். ஆனா ஏன் இந்த இடத்துக்கு நான் வந்திருக்கிறேன்? நான் பல கேள்வி கேட்டிருக்கிறேன். நான் சாதாரணமான ஆள் இல்லை. நான் ஒரு இயக்குனர். நான் 2 படம் எழுதி வச்சிருக்கிறேன், பாட்டு எழுதி வச்சிருக்கிறேன். இது வந்து இங்கதான் வந்து பேசணுன்றதே இல்லை. அவர்களிடம் பேச்சு பற்றிக்கு போனேன். 7 ஸ்டுடியோவுக்கு என் திறமையை எழுதினேன். ஜீவிக்கு போனேன். ஸ்டெப்பா தோல்வி எல்லாம் தோல்வியில. சரிங்களா? ஆனா தோல்வி நான் போகவே இல்லை. அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னு ஒவ்வொரு முயற்சி எடுத்த நான் வந்து அடுத்தடுத்து தோல்வி வரைங்கிறது வெற்றிக்கு அறிகுறி சொல்லுவாங்க. அப்ப வந்து நான் கேட்டேன், கல்யாணம் முன்னால இதே இடத்துல நான் அம்மா அப்பாவுக்கு கீழ்படியாதப்பா அந்த அறியாத வயசுல காதல் வந்து கல்யாணம் பண்ணி கல்யாணம் முன்னாடியே கற்பம் ஆகிட்டேன். சரிங்களா? கல்யாணம் முன்னாடி கற்பம் ஆகி இதே இடத்துல பெரிய மூக்கம் எல்லாமே கூட்டம் போட்டுருந்தாங்க. கூட்டம் போட்டு என் வீட்டுக்கார விட்டுட்டு போயிட்டாங்க. அந்த கூட வந்து ஹெல்ப்புக்கு வந்திருந்தாங்கல்ல, அந்த பையன் சொன்னாங்க, நீ ஒரு வாரம் அந்த பையனை கூட்டிட்டு வரலையா நீ அந்த பிள்ளைய நீங்க கல்யாணம் பண்ணணும். ஆனா அப்ப நான் எப்படி வந்திருந்தீங்களா புரிஞ்சு வருங்க. நான் படிக்க சிறந்தவங்க இருந்தேன், ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்தேன். நான் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தவங்க, சாதாரண இல்லை. இதே இடத்துல நான் இன்னைக்கு பழத்து நிற்கிறேன். எந்த இடத்துல வெட்டப்பட்டு போனாங்க அந்த இடத்துல உயர்த்து கட்டணும்னு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? இன்னைக்கு நான் எவ்வளவு திறமையோட இருக்கணும்னு தெரியல. நான் இங்க வந்து பேசுறதுக்கு முன்னாடியே நான் வந்து அமைச்சர் கிளப்பில் கொடுத்துருக்கிறேன். என்ன முயற்சி இருக்கணும் எல்லா பட்டம் நான் கொடுத்தேன். ஆனாலும் இங்க வந்து ஆரம்பிச்சுட்ட இந்த திட்டம் வெளியில் வரணும் ஒரு கடவுளோட திட்டம் மாறுறது. சரிங்களா? அப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து நான் ஹோம்ஒர்க் கட்டு நான் வந்து இப்போ கூட்ட வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு நான் வந்து பரிசு கொடுத்தேன். நல்லா படிக்கிற பிள்ளைங்க, ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிற பிள்ளைங்க, கீழ் படிக்கிற பிள்ளைங்கன்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ்ல 4 பரிசு. அது 2-3 வருஷம் 3 டைம் கொடுத்துருக்குறேன். அப்போ சக்தி அண்ணன் பழனிசாமி எல்லாம் வந்துருந்தாங்க, கொடுத்துருந்தாங்க. 2வது டைம் பாய் கலராணி கொடுத்துருந்தேன். அந்த பாய் கலராணி எப்படின்னா மற்றவங்க நான் எப்படின்னா மற்றவங்க வந்து ஏதாவது என்கிட்ட வந்து ப்ரே பண்ண சொல்லுவாங்க. அவங்க ப்ரே பண்ண சுகமாயிடும். அந்த காசு கொடுப்பாங்க, நான் செலவு பண்ண மாட்டேன், அப்படியே எடுத்து பண்ணுவாங்க. அப்போ வந்து நான் வந்து சரி நீங்கள் வந்து உதவி செய்வாங்க, எனக்கு காணிக்க கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க கொடுத்தாங்க. எங்கள் கடையில்
இன்னும் தெரிஞ்ச பார்த்தா இல்லை எல்லாருமே கேட்க மாட்டேன். நான் யாருக்கு இன்னைக்கு நான் இதோட பேசுறேன்னா இந்த இடத்துல கூட்டம் போட்டுருக்குறாங்க. ஃபர்ஸ்ட் அவமானப்பட்டிருக்கிறேன், ரெண்டாவது அவங்க பயத்தலானை கொடுத்துருக்க அந்த உரிமையை தான் இங்க வந்திருக்கிறேன். சரிங்களா? சாதாரணமாக ஒரு இடத்துக்கு போக முடியாது. அப்போ கேட்க கொடுப்பாங்க. இப்போ கீழே கிடைக்கிறது காசு, அந்த காசு நான் செலவு பண்ண மாட்டேன், அப்படியே எடுத்து வச்சுக்குவேன். எடுத்து வச்சுட்டு ஒரு டைம் என்ன ஆயிடுச்சுன்னா 500 ரூபாய் நடந்துச்சு. அந்த 500 ரூபாய் எடுத்து வச்சுட்டேன். நீங்களே மற்ற என்ன செய்வாங்க, அந்த செலவு பண்ணிடுவாங்க. அது நம்ம உழைச்சோமா, நம்ம இன்னைக்கு உழைக்கணும்னு நினைச்சோம். நம்ம ஒரு 10 ரூபாய் இருந்தோம்னா 10 ரூபாய்க்கு தகுந்த உழைப்பு இருக்கணும். ஈஸியா வரக்கூடாது. கஷ்டத்துக்கு அடுத்து ஒரு 100 ரூபாய் செலவாயிடும். சரிங்களா? அதுக்கு யாருன்னு கேட்டோம்னா என்ன வாங்கிக்குவாங்க. 500 ரூபாயோட நான் இது யாரு கொடுக்கணும் சொல்றேன் அப்படின்னு நான் தேடிட்டே இருக்கேன். ஒரு பொண்ணு சுத்தமான பொண்ணு, படிப்புக்கே பார்த்தீங்கன்னா படிக்க முடியாத, சாப்பாடுக்கு கூட ஃப்ரெண்ட்ஸுகள்ல 5 10 வீட்டுக்கு அரிசி கொஞ்சம் 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 கொடுத்து அப்படி சாப்பிட்டு கஷ்டப்பட்டு வந்த பொண்ணு. அப்படி என் ஃப்ரெண்டு ரொம்ப கஷ்டப்படுதுட்டா, இது என் ஃப்ரெண்டுன்னு சொல்லிச்சு கடையில. நான் வேலை செய்யறதுக்கு வந்துருந்தாங்க. அப்படியே வச்சுருந்தாங்க 500 ரூபாயோட நான் 500 ரூபா கொடுத்து இன்னைக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்துக்க காலேஜுக்கு அப்படின்னு நான் கொடுத்தேன். எங்க கீழே இருந்தாலும் சரி அந்த காசு எல்லாம் பண்ணவே மாட்டேன். யாரும் கேட்டாலும் கொடுத்துருவேன், அந்த காசு ஓர கொடுத்துருவேன். உங்களுக்கு காசு கொடுத்து காசு எடுத்து வச்சிருவேன், எல்லாமே பண்ண மாட்டேன். நானும் ஒரு நாள் நீ வரும்போது அவருக்கு கொடுக்குறேன். யாரு கொடுக்கணும்னு மனசுல பட்டு அதை எடுத்து வச்சிருவேன். சரிங்களா? இப்ப வேலைக்கு போறேன். வேலைக்கு போறப்ப பஸ்ஸுக்கு நின்றுட்டு இருப்பேன். வண்டி யாரோ சொல்லுவாங்க, சரி வண்டியில போயிட்டேன்னா ஒரு 10 ரூபா மிச்சம். சரிங்களா? இதற்கு கடவுள் செலவு போட்டு சொல்லக்கூடாதுங்க. உண்மையில சொல்றேன், உண்மையில நான் ரொம்ப கஷ்டப்பட்டு